श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரையும் ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய விசேஷங்கள் எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்க. இது ஆத்மஸ்வரூபம்ன்றது ஞானஸ்வரூபம். அதுக்கு ஞானம், தர்மபூத ஞானம் உண்டு. அதே மாதிரி பிரத்யக்ஷம்னு ஒண்ணு உண்டு. அது என்ன பண்ணணும்னாக்க நமக்கு இதை கொடுக்கும், ஸ்வயம் பிரகாசமா எப்பொழுதும் பிரகாசிக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் நமக்கு எப்படி எப்படிலாம் சொல்லணுமோ அது சாட்சிட்டே இருக்கு. இது கூட எப்படி அப்படின்னாக்க இந்த அகமர்த்தம் இருக்குதே, அகமர்த்தம்ன்றது என்னது அப்படின்றத பத்தியே நமக்கு சொல்லி முடிச்சிருக்கு. ஆக தேகம், இந்திரியங்கள், மனசு, புத்தி, இவைகளை பிராணன், இவைகளை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா. அவனுக்கு ஸ்வயம் பிரகாசம் உண்டு, பிரத்யக்ஷம் உண்டு, ஞானமும் இருக்கு, தர்மபூத ஞானம். அவனுக்கு கர்த்தத்துவம் இருக்கு, அது பராதீனமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம கர்த்தத்துவம் இருக்குன்னு சொன்னாக்கா அவனுக்கு பிரயத்தனம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு பிரயத்தனமும் அவனுக்கு இருக்கு. இத எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். இனிமே இப்ப இந்த ஜீவஸ்வரூபத்தை நாம விளக்கி சொன்ன உண்மை. ஆனால் இப்ப என்ன கேள்வி கேட்கிறான், ஜீவஸ்வரூபம் இருக்கலாம், இது இருக்கா, ஜீவ பேதம் இருக்கா? ஜீவ பேதம்ன்றது எப்படிப்பட்டது? ஏன்னா ஜீவ நானாத்வம் ஒத்துக்கணுமா அல்லது ஏகஜீவவாதம் சரியா, அல்லது பிரம்ம வேற ஜீவன் வேற, பிரம்ம வேற ஜீவன் வேற, எப்படி சொல்லணுமா? இத மாதிரி எல்லாம் சந்தேகமாகுது. அதுல எத்தனையோ மதங்கள் இருக்கு. நம்ம சித்தாந்தம் அது மாதிரி நையாயிக்கால், மீமாம்சக்கால், சாங்கியா, அது மாதிரி துவைதிகள், இவா எல்லாம் என்ன பண்றான்னாக்கா ஜீவ பேதத்தை அங்கீகரிக்கிறார். ஜீவ பேதத்தை அங்கீகரிக்கிறார். ஏன் ஜீவ பேதத்தை அங்கீகரிக்கிறா அப்படின்னு சொன்னாக்கா, இது மீமாம்சகன் என்ன சொல்லுவான், யாகம் பண்ணோம், யாகம் பண்ணா சொர்க்கம் போலாம் அப்படின்றோம். அப்போ யாகத்தை அனுஷ்டிக்கிறவன் ஒத்தன், அவனும் சொர்க்கத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப யாகத்தை அனுஷ்டிக்காதவன்ல எத்தனை பேர் இருப்பா? ஜீவன் ஒத்தந்தான் அப்படின்லாம் சொல்லிட்டான்னாக்கா, அதனால அவன் என்ன பண்ண, ஈஸ்வரனே வேணான்றான். ஈஸ்வரனே வேண்டாம், வெறும் ஜீவன் வண்டியே யாகம் பண்றான், அவனுக்கு சொர்க்கத்தை அடைகிறான், சொர்க்கம் தான் முக்கியமான பலன், அதனால அதுவே சரி, அதுவே போரும் அப்படின்ற அளவுக்கு மீமாம்சகால் போறா. சாங்கியாலோ ஞானம்தான் ஆத்மாவே, ஆனால் அந்த ஆத்மாவுக்கு கர்த்தத்துவமே கிடையாது, போக்திருத்தம் தான் உண்டு அதுக்கு. ஆனால் இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால ஒவ்வொருத்தருக்கும் விசித்திரமான போக்கியங்கள் எல்லாம் கிடைக்கிறது. அப்படி கிடைக்கிறதுனால நம்ம அதை அனுபவிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பட்சமா இருக்கு சாங்கியா. அதனால ஜீவ நானாத்வத்தை அவாட ஒத்துருக்கா. அதனால நையாயிக்காலம் ஜீவ நானாத்வம் ஒத்துருக்கா, பல ஜீவன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நையாயிக்காலம் ஒத்துருக்காது. ஆனால் யாதவ பிரகாஷால், பாஸ்கரர், சங்கராச்சாரியன் இவெல்லாம் அதை ஒத்துக்கல. ஏன்னாக்க பிரம்ம ஒண்ணுதான் இருக்கு, அந்த பிரம்மமே ஏதோ சில காரணங்கள்னால ஜீவனா ஏறிட்டுக்கிறது, ஜீவனா மாறிடுறது அப்படின்னு அவ சொல்ற. அந்த பட்சத்தெல்லாம் இப்ப கண்டனம் பண்ணணும். கண்டனம் பண்றது கூட
தன்னுடைய பட்சத்தை சாதிச்சுட்டே அவருடைய பட்சத்தை கண்டிக்கணும். இதுல பாஸ்கர வேதாந்தி சொல்லும் பொழுது ஔபாதிகமான பேதவாதம், ஜீவ பேதம். சுவாபாவிகமா ஜீவனுடைய பேதம் கிடையாது, ஔபாதிகமாகத்தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு உதாரணம் சொல்றார். ஒரு 10 பாத்திரங்கள்ல ஜலம் இருக்கு. 10 பாத்திரங்கள்ல ஜலம் இருக்கும் பொழுது ஒரே ஒரு சூரியன் 10 பாத்திரங்கள்லயும் பிரதிபலிக்கிறது. உண்மையிலேயே இருக்கிற சூரியன் ஒண்ணுதான். ஒரு சூரியனாய் இருந்தா கூட 10 பாத்திரங்கள்ல ஜலம் இருக்கிறதுனால 10 சூரியனாக நமக்கு தெரியாது. இப்ப உபாதி எது அப்படின்னா 10 பாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஜலம் தான் உபாதியா இருக்கு. அந்த உபாதியை கொண்டுதான் பல சூரியன்கள் அப்படின்னு நாம் சொல்றோம். அதே மாதிரிதான் இது கடம், இது மடம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆகாசம்ன்றது வெற்றிடம், ஆகாசமோ வியாபிச்சிருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது கடத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம், இது கிரகத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம், இது மடத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம். எம்பெருமானார் ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஊசி இருக்கே, ஊசியினுடைய துளை ரந்திரம், அதுல இருக்கக்கூடிய ரந்திரம் கூட ஒரு ஆகாசம், சூச்சி ஆகாசம் அப்படிங்கிற எம்பெருமானார். ஆகையினால இந்த மாதிரி இந்த ஒரே ஆகாசம்தான், அது பலவிதமான உபாதியினால் கடத்துல இருக்கிறதுனால கடாகாசம் பேரு, கிரகத்துல இருக்கிறதுனால கிரகாகாசம் பேரு. இந்த மாதிரி பின்னமா இருக்கு. அது மாதிரிதான் பரமாத்மா கூட சத்தியமாகிற உண்மையா இருக்கக்கூடிய அவித்யை அப்படிங்கிற ஒரு உபாதி, அந்த உபாதி சம்பந்த வசாத்து பின்னமா தெரியறது. அந்த உபாதி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? பரமாத்மான்றது சித்தி சொல்றது, பரமாத்மா மட்டும்தான் உண்மை. ஏன்னா இப்போ கடத்துல ஒரு ஆகாசம் இருக்க வெற்றிடம், அந்த கடம் உடஞ்சி போயிடுச்சுன்னாக்க உடனே இடத்துல கடாகாசம்ன்றது போயிடுச்சு, மகாகாசமா ஆயிடுறது, பெரிய ஆகாசம் மகாகாசம் அப்படின்னு ஆயிடுறது இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுறது. அதனால ஒரு ஐக்கியம் வந்துடுறது. ஒரு ஆகாசம் மகாகாசம் அது வியாபிச்சிருக்கு. கடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் கடாகாசம் சொல்றோம். அந்த கடம் நாசமா போயிடுச்சுன்னா, கடம் தானே உபாதி, அது நாசமா போயிடுச்சுன்னாக்க அப்ப என்ன ஆகுறது? இந்த கடாகாசமும் மகாகாசமும் ஒண்ணு ஆகும். அதுதான் சுவாபாவிகம், மீதெல்லாம் ஔபாதிகம்தான். ஆகையினால ஜீவன் பிரம்மன் பிரம்மம் இதுக்கெல்லாம் பேதமானது ஔபாதிகமா இருக்கு, அபேதம் தான் சுவாபாவிகம். அதனால இந்த ஜீவன் பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா அவரோட ஐக்கியம் இருக்கு பாருங்க, அதுதான் மோட்சம், அதுதான் மோட்சம். அதே சம்சாரம்ங்கிறது ஔபாதிகமா இருக்கிறது. அதனாலதான் இப்ப நீங்க கடாகாசம் மடாகாசம் கிரகாகாசம் சூச்சி ஆகாசம் சொன்னாக்கா இதெல்லாம் பல விதமா இருக்கா இல்லையா? அந்த மாதிரிதான் ஜீவாத்மாக்களும் பல விதமா இருக்குது, அநேகமா இருக்கு. ஜீவன் அநேகம் அப்படின்னு சொல்றது கூட என்னது? இந்த உபாதியினால்தான். அதனால அந்த பேதம் கூட உபாதிகம் தான், அது அபேதம் தான், இது சுவாபாவிகமா உண்மையா இருக்கு. ஆக உபாதியா இருக்கக்கூடிய அச்சேதனம் பிரம்மணம் பிரம்மம், இது ரெண்டுத்துக்கும் பேதமோ அபேதமோ ரெண்டும் சுவாபாவிகமா இருக்கு, ரெண்டும் சுவாபாவிகமா இருக்கு. ஏன்னா உபாதி விஷாது, உபாதி விஷாது அப்படி இருக்குது. அதனால நீங்க ஆத்மான்னு சொன்னா என்ன சொல்றீங்க? நீங்க ஆத்மான்னு சொன்னாக்கா சார்வாக்கம் சொல்லுவோம், ஆத்மா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சரீரம், இந்திரியம், மனசு, புத்தி, அதை காலத்துல வேறுபட்ட ஆத்மா ஒண்ணு கிடையவே கிடையாது. இவைகளுடைய சேர்க்கை தான் ஆத்மா அப்படின்னு சார்வாக்கம் சொல்லுவோம் லோகாயத்துக்கு. அவனுக்கு இந்த உடம்பே ஆத்மா, தேகாத்மவாதிகள் ஏற்கனவே கண்டனம் பண்ணிட்டோம். அதே ஆத்மா மாத்தியமிகள்லாம் இருக்க பாருங்க, ஆத்மாவையே ஒத்துக்கலாம்.
எல்லாம் சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்தும் சூன்யமா இருக்குது, எல்லாம் துச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மாத்தியமிகள் என்ன சொல்றாங்க, மாத்தியமிக பௌத்தன் ஆத்மாவே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதே வைபாஷிகனோ சௌத்ராந்திகனோ யோகாச்சாரனோ விஞ்ஞானமே ஆத்மாவா இருக்கட்டுமே, அந்த மாதிரி அவ சொல்லிட்டு போறா, அதுவும் க்ஷணிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இத மாதிரி பௌத்தா அவ ஒரு மாதிரி சொல்றான், அகமத்தன்றதையே ஒத்துக்கல அவ. ஆனா இவ என்ன பண்றான்னாக்கா ஜீவனை ஒத்துண்டு ஈஸ்வரனையும் ஒத்துக்க மாட்டேன்றா அவ. அதுதான் சுவாரஸ்யம். அத்வைதி அதாவது பௌத்தா என்ன பண்றா, மாத்தியமிகனை தவிர்த்து மீதி 3 பௌத்தா, சௌத்ராந்திகன், வைபாஷிகன், யோகாச்சாரம், இவ என்ன பண்ணா ஜீவனை ஒத்துண்டா, அது விஞ்ஞானம்னு சொன்னான், க்ஷணிகம்னு சொல்லிட்டா. ஆனால் பகவான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாவ. ஆனால் இவா இருக்கா பாருங்க, அத்வைதிகள், பாஸ்கரால், யாதவ பிரகாஷால், இவாள மாதிரி இருக்காளே, இவாள்லாம் என்ன பண்ணிட்டான்னாக்கா ஈஸ்வரன் ஒத்துண்டா, பரமா பிரம்மத்தை ஒத்துண்டு இந்த ஜீவன்றது ஒரு கற்பிதம், உபாதிகதம், அத மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய உதாரணம் தான் எல்லாமே. இப்போ அவித்யா கல்பிதம், சொப்னத்துல எத்தனையோ நமக்கு வருது, அத மாதிரி கல்பிதம்னுட்டு சங்கராச்சாரியுடைய பட்சம் எல்லாம் இருக்காது, அது ஒரு மாதிரி. அதே பாஸ்கரால என்ன சொல்றா, உபாதியினால வருது அப்படின்றதுக்கு இந்த கடாகாசம் மடாகாசம் அது மாதிரி அவ சொல்லிட்டு போயிட்டா உபாதிய. அதே யாதவ பிரகாஷாலாம் சமுத்திர பேணதரங்க நியாயம் அப்படின்னு அவ ஒத்துன்னு இருக்கா. சமுத்திர பேணதரங்க நியாயம்னாக்கா சமுத்திரம் இருக்கு, அதுல அலை இருக்கு, அதுல குமிழ் இருக்கு, இப்படி நுரை இருக்கு, இதெல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தா கூட எது உண்மை எது உண்மை இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையோ, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சமுத்திரம்னு பேரு, அதனால இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு அவ சொல்லுவா. மொத்தத்துல அவ ஈஸ்வரன் ஒத்துண்டான் பிரம்மத்தை. ஆனால் ஜீவாத்மான்றது கல்பிதம் அப்படின்றான். அதுல கூட பல சரீரங்களையும் உடைய ஒரு ஜீவன் அப்படின்னு ஒரு பட்சம் ஒத்துருக்காவா. ஒரே அதாவது ஆத்மாதான், பரமாத்மா வண்டிதான் இருக்கு, அந்த பரமாத்மா பல ஜீவன்களாக மாறுகிறது அப்படின்னு ஒரு பட்சம். இன்னொன்னு பரமாத்மா வேற ஜீவன் வேற, ஒரே ஜீவனே பல சரீரங்களை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு இன்னொரு பட்சம். அல்லது ஒரு சரீரத்தை வச்சுட்டு பல ஜீவன்கள் இருக்கா அப்படின்னுட்டு, அல்லது ஒரு சரீரம் ஒரு ஜீவன் தான், ஆனால் எந்த சரீரம் உண்மை எந்த ஜீவன் உண்மை அப்படின்னு தெரியாது. இத மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் நிறைய இடத்துல கண்டனம் பண்றா. எம்பெருமானார் ஆரம்பநாதிகரணத்துல அதை கண்டனம் பண்றார். யாதவ பிரகாஷா, பேதவாதியான இந்த பாஸ்கர வேதாந்தி, அதுக்கப்புறம் சங்கராச்சாரியம், இவருடைய கண்டன மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்றார் ஆரம்பநாதிகரணத்துல. ஆக இந்த மாதிரி பல விசித்திரமான வாதங்கள்லாம் இருக்கு. அந்த வாதங்கள்லாம் எதனால வந்தது அப்படின்னா, ஜீவ ஈஸ்வர பேதம் எப்படிப்பட்டது அப்படின்றதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. இது காரணம் என்னன்னா, ஸ்ருதியானது எல்லாத்தையும் ஈடுபடுத்து, பேதத்தையும் சொல்றது, அபேதத்தையும் சொல்றது, அந்தர்யாமித்தையும் சொல்றது, பெருமாளுக்கு சரீராத்ம பாவத்தையும் சொல்றது, ரெண்டுத்துக்கும் எல்லாத்தையும் கொண்டு நாம நிர்ணயம் பண்ணிக்கணும். அதனால நம்மளுடைய சித்தாந்தம் என்ன, அவ என்ன சொல்றா, நம்ம சொல்றதை வச்சுட்டு அவளை கண்டனம் பண்றது, இது மாதிரி எல்லாம் சாதிக்க போறேன். இப்போ அவர் என்ன சொல்ற, ஜீவன் பரஸ்பரம் பின்னாளா இருக்கா, பரஸ்பரம் வேறுபாடு இருக்கு. நேத்தியோ பண்ணி அதை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப சொன்னேன், ஏதோ கேட்டா, அது சொல்லும் பொழுது திருக்கட்சி நம்பிகள் கிட்ட எம்பெருமானார் 6 கேள்வி கேட்டு அனுப்புறாரு. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தேவ பெருமாள் சாதிக்கிறார். அகமேவ பரம் பிரம்ம தரிசனம் பேதையத்த உபாயஸ்து பிரபத்திஸ்யா அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்திஸ்யா
பூர்ணாச்சாரிய சமாசிரியா அப்படின்னு சொல்லிட்டார். அதுல தரிசனம் பேத ஏவச்சே அப்படின்னு சொல்லிட்டார். ஆலயவ பரம் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது பேதம் தானே தெரியுது. எம்பெருமான் பரதத்துவம்னா நாம எல்லாருமே அவர் தத்துவமா இருக்கோம் அப்படின்னு சித்திச்சுட்டு, நான் பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பிரபத்தின்னாக்க பிரபத்தவ்யன் அவன், பிரபன்னன் ஜீவன். அதாவது சரண்யனா இருக்கிறது பகவான், சரண்யனா இருக்கிறவன் பகவான். நாம என்ன பண்றோம்னாக்க சரணாகதாளா இருப்போம். அதுலயும் பேதம் தெரியாது. எத்தனை இருக்குது. ஆக இத மாதிரி நிறைய பேதங்கள்லாம் இருக்குது. ஆகையினால ஜீவாத்மாக்கள்லாம் சுவாபாவிகமாவே பின்னாள் பரஸ்பரம் வேறுபட்டவர்கள். அவளுக்குள்ள பேதம் இருக்குது. இன்னொன்னு ஒரு விஷயம், ஜீவன் ஈஸ்வரன் இவாளுக்கும் பேதம் இருக்கு. பரமாத்மாவுக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு இருக்கு, ஜீவன்களுக்குள்ளேயும் வேறுபாடு இருக்கு. இதனுடைய இருக்குன்னு இல்லை, ஜீவன்களுக்கு மாத்திரம் பேதம் இருக்குன்னு இல்லை, எம்பெருமானுக்கு நமக்கும் பேதம், நமக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் பேதம், ஜீவன்களுக்குள்ள பரஸ்பரம் பேதம் இருக்கு. அந்த மாதிரி அச்சேதனத்துக்கும் நமக்கும் பேதம் இருக்குது. போக்தா போக்யம் பிரேரிதாஞ்ச மத்வா ஜுஷ்டஸ்ததஹ தேன அமிர்தத்வமேதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கிறதுனால போக்தா போக்யம் பிரேரிதா எத்தனை பேதம். போக்தான்றதுனால ஜீவனையும், போக்கியம்ன்றதுனால அச்சேதனத்தையும், பிரேரிதா அப்படின்றதுனால சர்வ ஷரீரியா இருக்கக்கூடிய எம்பெருமானையும் பிரிச்சு தனியா சொல்றது. அது மாதிரி பிரதகாத்மானம் பிரேரிதாஞ்சமத்வா அப்படின்னு இருக்கு, பிரதகாத்மானம் அப்படின்னு இருக்கு. இத மாதிரி பேதங்கள்லாம் சுவாபாவிகமாவே இருக்கே. அதனால இந்த இதுதான் சரியான சித்தாந்தம். ஆக ஒவ்வொரு சரீரத்திலையும் இந்திரியங்கள், ஒவ்வொரு இந்திரியங்கள்லயும் பிரவர்த்தி வேற எல்லாம் இப்ப சொல்றது. அதனால எத்தனை பேதம் இருக்கு. இத்தனை பேதம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகையினால இது சாமான்யமான விஷயம் இல்லை. இது பேதம் தான் தரிசனம். இது அது காரணம் என்ன அப்படின்னாக்க ஞானம் வேற வேறையா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் வேற வேறையா இருக்கு. இது முக்கியமானது. ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேறையா இருக்கு. அந்த மாதிரி ஸ்மிருதி இருக்குது, ஞாபகம்ன்றது அதுவும் வேற வேறையா இருக்கு. எல்லாருக்கும் ஒரே பண்டிதர் பாடம் சொன்னா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் ஒவ்வொரு விதமா தானே இருக்குது. ஞாபக சக்தி எல்லாருக்கும் ஒன்னா வருதா? எல்லாருக்கும் ஞாபக சக்தி ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒருத்தர் கேட்ட உடனேயே அழக்கா மனசுல திருடம் பண்ணி வச்சுட்டு ஞாபகம் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்றாரு. அவரால் அது முடியாது. ஐயா சுவாமி காலக்ஷேபம் சாய்ப்பாராம், என்ன சுவாமி, விளையாட்டு சுவாமி, இந்த மாதிரி 8 பேர் ஒன்னா காலக்ஷேபம் பண்ணிருக்கா. இன்னைக்கு காத்தாலும் காலக்ஷேபம் ஆயிடும். 7 மணிக்கு ஆரம்பிச்சாக்க 11-12 மணி வரையும் காலக்ஷேபம் சாய்ச்சாகணும் சுவாமி. அதுக்கப்புறம் தான் மத்தியான சமாதி வெளியாகும். அது அத்தனையும் அன்னைக்கு சாயங்காலம் அல்லது ராத்திரி வேலையில என்ன சுவாமி என்ன சாய்ச்சேரோ அப்படியே சிந்தனை பண்ணுவேன், அப்படியே சாய்ப்பேன். சுவாமி சாய்ச்சதுல ஒரு பதம் கூட விட்டு போகாது. அப்படி ஏகசந்த கிராகியா அனைத்தையும் கிரகிச்சுண்டு அவ்வளவு அழகா சுவாமி சாதிப்பேனா என்ன சுவாமி. இதை வரதாச்சார சுவாமி தான் அப்படின்ட்டு சொல்லிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஞாபகம் சில பேருக்கு. சில பேருக்கு சுவாமி அந்த சமயத்தை கேட்டுட்டு அந்த சமயத்தையே மறந்துடுவா. ஒரு காதால வாங்கிட்டு இன்னொரு காதால விட்டுருவான்றாலே அத மாதிரி இது. அதனால இந்த ஸ்மரணம் அதுவும் பேதமா இருக்கு. அது மாதிரி இச்சை,
ஒவ்வொருத்தருக்கும் ஆசை வேற வேற மாதிரி இருக்கு. ஆசை ஒருத்தருக்கு காலம் தான் பிடிச்சிருக்குது, இன்னொருத்தருக்கு திதிப்பு தான் பிடிக்கிறது, இன்னொருத்தருக்கு உப்பு பிடிக்காத என்ன சேர்ந்துருக்கணும், இது ஆகாரத்துல உண்டி. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசையும் வஸ்திரங்கள்ல ஆகட்டும், வீடுகள்ல ஆகட்டும், எந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆசைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடாதான் இருக்கு, வேறுபட்டுதான் இருக்கு. அதே மாதிரி சுகம் துக்கம், இந்த சுகம் துக்கம் கோபம் தாபங்கள்லாம் பார்த்துக்கோங்க. சில பேர் யாரு என்ன சொன்னாலும் கோபமே வராது, அந்த மாதிரி இருப்ப சில பேர் இருக்கா. இன்னும் சில பேருக்கு உடனே இப்படி கோபம் வந்துடும். சில பேர் கடுகா இருக்கான், மிளகா இருக்கான், கடுகு அந்த எண்ணெய் காய்ச்சி கடுகு போட பொறிஞ்சு கொஞ்சம் அந்த மாதிரி கோபம் வந்து. இத மாதிரி பேதம் இருக்கா இல்லையா? எல்லாம் ஞானத்தினுடைய நிலைகள் தான் சொல்றோம். ஆக இதெல்லாம் ஒவ்வொரு சரீரத்துக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஏத்த மாதிரி நேதமா இருக்கு, எல்லாருக்கும் நேதமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிதான். இப்போ ஜீவன் உபாதியினால ஜீவனை ஒரே ஜீவன் தான் அப்படின்னு சொல்லணும் நீங்க, அல்லது பரமாத்மா தான் ஜீவனா இருக்கான்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா என்ன ஆயிடும் தெரியும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி கோபம் வரணும். ஒருத்தனை கோபம் வரத்தே இன்னொருத்தனை கோபம் வரணும், ஒருத்தனுக்கு சிரிப்பு வரத்தே இன்னொருத்தனை சிரிக்கணும், அல்லது ஒருத்தனுக்கு என்ன இச்சையோ அதே இச்சை இன்னொருத்தருக்கும் வரணும். ஆனால் அத மாதிரி லோகத்துல இல்லையே, பேதம் தெரியுது, வியவஸ்திதமா இருக்கு. அதனால விலட்சணமா தான் வேறுபட்டுதான் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க எத்தனை வேணாலும் காரணம் சொல்லுங்க, ஆனால் வேறுபட்டு இருக்கிறதுன்றது உண்மைதானே, அது அனுபவிக்கிறதுன்றது. அதே மாதிரிதான் இப்போ பிரம்மத்தை அறிந்து கொண்டால் பிரம்ம வேத பிரம்ம இவ பவதி அப்படின்றது, பிரம்மத்தை அறிந்து கொண்டால் இவன் பிரம்மமாவே மாறிடுமா அப்படின்னு சொல்றது. இப்ப பிரம்மமாவே மாறிடுவான்னாக்கா இவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எல்லாரும் மொத்தம் தெரிஞ்சுட்டா கூட சரி, மொத்தம் பிரம்ம ஜானத்தை அடைஞ்சிட்டா கூட எல்லாரும் அடைஞ்சிட வேண்டியது தானே. என்ன ஒரு 1.5 மாசம் முன்னாடி இவருடைய அத்தை பேரன் எனக்கு போன் பண்ணி கேட்டான். சின்ன பையன், இப்ப 40 வயசு இருக்கும். அவன் வந்து என்ன பண்ணா, நான் இத்தனோட வேணா பார்த்து அவனுக்கு உபநயனானதுன்னு எனக்கு தெரியும். அவன் என்ன பண்ணா எனக்கு கேட்டான் சில கேள்வி. என்ன அவ கேட்டான், இந்த அத்வைத பட்சத்துல எப்படின்னு புரியலையே, ஆத்மா பரமாத்மா ஒண்டிதான் இருக்கு, மீதி எல்லாம் கல்பிதம். அப்படியானாக்க வாக்கியார்த்த ஞானத்தினால மோட்சம்னு சொல்ற மாதிரி, வாக்கியார்த்த ஞானத்தினால மோட்சம்னு சொன்னாக்கா எந்த ஆத்மாவுக்கு வாக்கியார்த்த ஞானம் வந்தாக்கா மீதி அனைத்து ஆத்மாக்களும் மோட்சத்தை அடைவாள் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு நிஜமா தெரியல. ஏன்னா அவ வந்து அத்வைதிகள் தான் சொல்றான் அப்படின்னு. ஏன்னா இதை வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. அவ நம்ம எங்க யூனிவர்சிட்டியிலேயே ஒருத்தர் இருக்க அத்வைதத்துல வந்து கெட்டிக்காரு, அது சிங்கேரிகள்லாம் போவார், நல்ல அத்வைத வேதாந்தி, நியாயவாசிச்சவர், அப்புறம் வேதாத்தியானம் பண்ணவர். அவர்கிட்ட நம்ம பிரீதியா இருப்பார், தமிழ் பேசுவார். அவர்கிட்டயே கேட்டேன். அவர் சொன்னேன், சுவாமி இதெல்லாம் எங்க சுவாமின்னு சொல்ல முடியும், இதெல்லாம் அவ்வியவஸ்திதம், இதுக்கெல்லாம் வியவஸ்தையே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் என்ன சொன்னாலும் அவ்வளவுதான் பதில் சொல்ல முடியும். அதனால ஒரு ஜீவன் இத மாதிரியாக வந்து பரமாத்மாவுடைய கல்பிதமான ஜீவன் அல்லது உபாதியினால வந்த ஜீவன் அப்படின்னு சொன்னாக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணுமே. ஆனால் ஒரே மாதிரி எல்லாருக்கும் இல்லையே. அதனால இது வந்து உபாதியினால கிடையாது பேதம், உபாதியினால பேதம் கிடையாது, சுவாபாவிகமா தான் இருக்கு. உபாதின்னா நீ வந்து உபாதியும் உண்மைன்னு வச்சுக்கோ, ஆனா அந்த லோகத்தான் என்ன சொல்லணும், கடைசியில பரமாத்மா தான் ஜீவனாக உபாதியினால வந்தான் அப்படின்னு சொல்லணும். அதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அந்த சூரியன் வந்து 10 குடங்கள்ல ஜலம் இருக்கு, 10 பாத்திரத்துல ஜலம் இருந்துச்சு, 10 சூரியனா தெரிஞ்சுது.
அந்த குடத்துல ஜலம் எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக சூரியன் தெரியுது எல்லாம் சொல்லிட்டோம், அதெல்லாம் அறிஞ்சுட்டு போட்டோம். ஆனா இப்ப அந்த குடத்துல ஜலத்தெல்லாம் கொட்டிட்டோம், ஒண்ணுமே இல்லை. அப்ப சூரியனே அந்த உபாதி போயிடுது. அப்ப ஒரு சூரியன் தானே இருக்கு, ஒரு சூரியன் தானே இருக்காது. இந்த ஒரு சூரியன் இருக்கிற சமயத்துல அந்த ஒரு சூரியனுக்கு மீதி எந்த இதுவும் கிடையாதுன்னு நான் எடுத்து அது பாட்டுக்கு பிரகாசிச்சுன்றது. அத மாதிரிதானே இங்கேயும் இருக்கணும். ஒவ்வொரு ஜீவன்களும் நம்ம நித்தியபடி பார்த்துட்டு இருக்கோம். ஈஸ்வரை பார்த்து யக்ஷன் கேட்டான், அஹன்யஹனி பூதானி, அவன் ஆச்சரியம் கிம் அப்படின்னு கேட்டான். ஆச்சரியம் எது அப்படின்னுட்டு யக்ஷ பிரசனத்துல கேள்வி வரும். அதுக்கு ஈஸ்வரர் சொல்றாரு பதில், அஹன்யஹனி பூதானி கச்சந்தீஹ யமாலயம் சேஷா ஸ்தாவரமிச்சந்தி கிமாச்சரியம் அத்தப்பரம் அப்படின்னு சொன்னார். அதனால நித்தியப்படி நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஜீவராசிகள்லாம் மரணத்தை அடைஞ்சுட்டே இருக்குது, அந்த மாதிரி பிறந்துட்டே இருக்குது. ஜாதஸ்து திருவாமூர்த்திகோ திருவங்கன்னு பிறக்கிறது இறக்கிறது, இதை பார்த்துட்டே தான் இருக்கும். இப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல ஆனா சேஷா ஸ்தாவரமிச்சந்தி இருக்கிறவா மாத்திரம் நான் நிலையா இருக்க போறேன், நான் ஸ்திரமா இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இதுதான் ஆச்சரியம்னு அவர் சொன்னார், இதுதான் ஆச்சரியம்னு அவர் சொன்னார் ஈஸ்வரர். அத மாதிரி நம்ம எப்படி பார்த்துதான் இருக்க முடியும். இப்ப உபாதி உபாதி உடைஞ்சதுன்னாக்கா போயிடுத்துனாக்கா அப்ப எல்லா ஆத்மாக்களும் தான் போகணும். இப்ப எந்த ஆத்மா இருக்கு, எந்த ஆத்மா போச்சு, எந்த ஆத்மா இருக்கு இங்க, நீ எப்படி பேதம் சொல்ல போற? அதனால அது எப்படி ஒரு நாளும் சொல்ல முடியும் அது. அதனாலதான் வைசேஷிக சூத்திரமா இருக்கு, நானாத்மான அப்படின்னு வைசேஷிக சூத்திரம் கணாதர் வந்து சொல்லிட்டு போட்டார். அவனும் சொல்றாரு ஆத்மானஹா நானா, பல ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். ஏன் தெரியுமோ, வியவஸ்தாதகம். என்ன வியவஸ்தை? சுகதுக்காதி வியவஸ்தைகள். சுகம் துக்கம் கோபம் தாபம் இது எல்லாருக்கும் வியவஸ்தையா இருக்குது. எல்லாருக்கும் கோபம் வருது, எல்லாருக்கும் தாபம் வருது. ஆனால் அந்த கோபத்துல எத்தனையோ வேறுபாடு இருக்குது. பக்கத்தாது குழந்தை நம்ம மாத்திர வந்து எதையாவது போட்டு உடைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு எவ்வளவு கோபம் பொத்தின்னு வரும். அதே என்னுடைய பொண்ணோ பேரனோ யாரோ ஒருத்தர் எதையாவது உடைச்சுட்டான்னாக்கா சிரிப்பு வருது, கோபம் வந்தா போல நம்ம அடக்கின்றோம், நம்ம அது குழந்தையாச்சு. அதனால ஏன்னா ஒரே விஷயம்தான், ஒரு வஸ்து உடைஞ்சு போயிடுச்சு, அது வஸ்து யாரு உடைச்சா அப்படிங்கறதுலதான் வேறுபாடு. பக்கத்தாத்து குழந்தை உடைச்சது என்ன, அந்த அந்த குழந்தைய அத்தனை சபிக்கணும். அதே நம்மாத்து குழந்தை உடைச்சதுன்னாக்க குழந்தைதான் உடைச்சது அப்படின்னு கோபம் வந்தாலும் அடக்கிக்கிறோம். ஏன்னா நம்ம குழந்தைய நம்ம செய்ய முடியுமா? அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் கோபதாபங்கள் சுகதுக்கங்கள் எவ்வளவு இருக்கு. இது அத்தனையும் இது இல்லையே, பொய் இல்லையே, எல்லாம் விவஸ்தையா இருக்காது. அதனால இது வந்து இந்த சுகதுக்காதி வியவஸ்தையினால இந்த பிரபஞ்சத்துல வேறுபாடு இருக்கு ஜீவன்கள்ல, ஜீவபேதம் ஒத்துட்டுதான் ஆகணும் அப்படின்னுட்டு அவர் சொல்ற யாரு கணாது. ஆனால் சாங்கியகாரிக வேற மாதிரி போறது, அது அவளும் ஒத்துன்னு இருக்கா. ஜனன மரண கரணம் பிரதிநியமாத் அயுகபத் பிரவர்த்தே புருஷ பகுத்தம் சித்தம் திரைகுண்ய விபர்யாச்சைவ அப்படின்னு சாங்கிய காரிகையில சொல்றேன். என்னது அப்படின்னாக்கா, சுகதுக்க வியவஸ்தையினால ஜீவ பேதம் அங்கீகரிச்சாகணும் அப்படின்னுட்டு வைசேஷிகால் சொன்னான்னு சொல்லிட்டோம். சாங்கியாலும் அத மாதிரிதான் சொல்றா. அவ என்ன சொல்றா, அதுக்கு ஜனன ஆத்மா ஒத்தர் தான் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சொன்னமே, ஏன் ஒருத்தன் இன்னைக்கு பிறக்கிறான், இன்னொருத்தன் நாளைக்கு பிறக்கிறான், இன்னொருத்தன் என்னைக்கோ பிறந்துட்டான், இந்த மாதிரி ஏன் அது ஜனனம் பேதம் வந்தது? பிறப்பு அதுல பேதம் தெரியாது, மரணத்துல பேதம் தெரியாது,
ஸ்திதி இங்க இருக்கிறதே கூட சரி, அதுலயும் பேதம் தெரியாது. இது ஏன் வந்தது? அதனால நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே பரமாத்மா தான் பல ஜீவன்களா வருது உபாதியினால அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ ஜனனம் மரணம் ஸ்திதி எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அத்தனை பேருக்கும் ஒரே சமயத்து தானே இருக்கணும். அப்படி வரலையே. ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இறப்பு அப்படிதான் இருக்கு, ஸ்திதியும் அப்படிதான் இருக்கு, அனுபூதியும் அப்படிதான் இருக்குது. அதனாலையும் புருஷ பகுத்துவம், இந்த புருஷ பகுத்துவம் அது இன்னொன்னு வந்து கரணங்கள், இந்திரியங்கள், சரீரம், இந்திரியம், மனசு, பிராணன், இவைகள்லாம் பிரதிநியதங்கள். பிரதிநியதங்கள் எனக்கு ஒரு 10 நாள் பேசிட்டு இருக்காடிய, இப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்துல மூச்சு வாங்குறது. மூச்சு வாங்குறது இன்னும் சில பேர் பேசிண்டே இருக்கா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப பிராணனம் பண்றவன் பிராணனுடைய விவஸ்தை, அதுலயும் பேதம் தெரியறதே, ஒவ்வொருத்தருக்கும் தெரியுது. எங்க மணிக்கு இவளுக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம், அதனால இவளுக்கு வந்து மூச்சு வருது கஷ்டமா போயிடும். பனிக்காலம் கொஞ்சம் இதுவான கூட சரி, அவ அல்லாட ஆரம்பிச்சுடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேதம். சில பேர் பனியே சுகமா இருக்குது, இவளுக்கு பனின்றது ஒத்துக்க மாட்டேன்றது, நமக்கு கொஞ்சம் ஜலதோஷம் ஏதோ படுத்துறது. இப்போ இந்த இந்திரியங்களோ பிராணனோ மனசோ சரீரமோ எத்தனை பேதம் இருக்குது, அதுவும் பிரதிநியதமா இருக்குது. அதெல்லாம் அது உண்டு இல்ல, இவைகள்லாம் ஒரே சமயத்துல பிரவர்த்திக்கிறதா? எல்லாருக்கும் ஒரே சமயத்துல பிரவர்த்திக்கல. நமக்கே கூட சரி ஒரே சமயத்துல எதுவும் பிரவர்த்திக்கிறது இல்லையே. எல்லாம் எப்படி பிரவர்த்திக்கிறதுனாக்கா வேறுபட்டு வேறுபட்டு தானே பிரவர்த்திக்கிறது. இப்படி வேறுபட்டு வேறுபட்டு பிரவர்த்திக்கிறதுனால இந்த ஜீவன்கள்லாம் ஒரே பரமாத்மாவனுடைய உபாதி கல்பிதங்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, சத்வரஜஸ்தவங்கள் சமசுக்கள், இந்த குணங்கள் இருக்குதே, இந்த சத்வரஜஸ்தமம் எப்படி இருக்குது? பரஸ்பரம் வேறுபட்டு இருக்கா இல்லையா? ஏன் அப்படின்னா ஒருத்தன் சாத்விகனா இருக்கான், ஒருத்தன் ராஜசனா இருக்கான், ஒருத்தன் தாமசனா இருக்கான். ஏன் அது மாதிரி இருக்குது? ஒருத்தன் சத்துவகுணத்தோடையே இருக்கான், ஒருத்தன் ஸ்ரீவைஷ்ணவா இல்லாத சாத்விகாலா இருப்பா, அவன் அது மாதிரி இருக்கா. அதே ராஜசமா இருக்கா இரண்ய உபாசகர்கள் எல்லாம், தாமசம்லாம் விபரீத க்ஷுத்ர தேவதைகளும் சேவிக்கிறவா அப்படின்னு சொல்றோம். சாத்விகால கூட சரி, நம்ம ஆச்சாரியாளுக்கு கோபம் வந்தது கிடையாதா? சிக்ஷிக்க வந்தது இல்லையா அவளுக்கு? ஆனால் அதை தாழ்தல் இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோபம், ஒவ்வொரு விதமான தாபங்கள் எல்லாம் இருக்கு. அதனாலையும் இந்த மாதிரி காரணங்கள்னால அவன் சொல்றான் சாங்கியன், ஜீவன் பகுத்துவம் தான் ஜனன மரண கரணானாம் பிரதிநியமாது அயுகபத் பிரவர்த்தே. அயுகபத்து, யுகபத்துனா ஒரே சமயம், அயுகபத்துனாக்க வெவ்வேறு சமயத்துல பிரவர்த்திக்கிறது. புருஷ பகுத்தம் சித்தம் திரைகுண்ய விபர்யா செய்வ. புருஷ பகுத்தம், பலவிதமான புருஷாள் இருக்கா. நாமெல்லாம் ஜீவன் சொல்றோம், சாங்கியாலாம் புருஷாள் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அத்வைதிவா இருக்காளே நையாயிக்காள் வைசேஷிகாள் ஆத்மான்னு சொல்றாங்க. தேர்தல் என்ன இருக்கு, ஆனா ஜீவராசிகளும் சொல்றது அவ்வளவுதான். அதனால இந்த புருஷ பகுத்தமானது சித்தம் திரைகுண்ய விபர்யா செய்வ. எத்தனை ஹேதுக்கள்! இத வந்து சாங்கியனம், நம்ம சாங்கியம் சொன்னதை நாமளும் ஒத்துட்டுதான் போயாகணும், நமக்கு அது உண்டு வழியாது. அதனால இந்த ஜீவனுக்கு பேதம் இருக்குது, பரஸ்பரம் பேதம் இருக்குது. இல்ல இது வந்து ஏன் இந்த மாதிரி நீங்க பேதம் சொல்றீங்க? அந்த கரண பேதம் இருக்கே, அதனாலதான் சுகதுக்காதி அவஸ்தை இருக்குது. பரமாத்மா இந்த பரமாத்மாவை வந்து உபாதி விஷாத்து பல ஜீவன்களாக மாறுறான் அப்படின்னு சொல்றோம், வாஸ்தவம்.
அந்த பல உபாதேசாது பல ஜீவன்கள் அவ மனசுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. மனசுன்றது அந்தக்கரணம், அந்தக்கரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறதுனால சுகதுக்காதிகள் பேதம் வருது இல்லையோ. நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், என் மனசே ஒரு சமயத்துல ரொம்ப உற்சாகமா இருக்கு, இன்னொரு சமயத்துல விபரீதமா இருக்கு. அதனால கஷ்டப்படுறதோ சுகப்படுறதோ மனதனுடைய வேறுபாடுனால்தானே வருது. எல்லாத்தையும் தாங்கிக்க கூடிய ஒரு சக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எதையும் சந்தோஷமா பார்த்துட்டு போகலாம், சந்தோஷமா பார்த்துட்டு போகணும். எங்க நான் உத்தியோகம் பார்த்த இடத்துல அனந்தநாராயணன் மாஸ்டர் இருந்தார். அவர் என்ன பண்ண, கிரகணி என்கிட்ட வந்தார். நான் ரூம்ல உட்காந்துட்டு இருந்தேன். உற்சாகமா சொல்றேன், நாராயணா நான் ஊருக்கு போயிட்டுமா, தமிழையே சொன்னேன், பேசுவார் தமிழ். ஊருக்கு போயிட்டேன். என்ன அப்படின்னா, என்ன சார் செய்யறோம், எங்க அப்பா போயிட்டாருப்பா அப்படின்னு அப்பா செஞ்சுட்டே போறாரு. அவர் சொல்றாரு, என்ன அவர் பார்த்து என்ன பண்ணி வைப்பார், எத்தனையோ பார்த்துட்டேன், யாரா இருந்தாலும் போக வேண்டியதுதானப்பா ஆகணும், அதுல அவர் போயிட்டு என்ன பெரிய கஷ்டப்படுறது அப்படிங்கிறாரு. அவரால முடியுது. நமக்கு சின்ன ஒரு உடம்பு வந்தா கூட கீழே விழுந்துடுறோம். இதனால மனசனுடைய நிலைகள் இருக்கு பாருங்க, அதனுடைய வேறுபாட்டாளர் தான் சுகம் துக்கம் இதெல்லாம் வருது. பகவானே சொல்றான் 6ஆம் அத்தியாயம் 5ஆம் அத்தியாயத்தெல்லாம் மனசை முதல்ல அடக்குங்க, அதுதான் கடிவாளம், அதை அடக்கிட்டா போறோம், எல்லாத்துக்கும் ஜெயிச்சுடலாம்னுட்டு. அதனால உடம்பு பலவா இருந்துட்டு போட்டோம், ஆனால் மனசு ஒவ்வொரு உடம்புக்கும் வேறுபட்டு இருக்குது. அதோட வேறுபாட்டினால்தான் இந்த பிரபஞ்சத்துல பல ஜீவன்களா தெரியுது, பல சுகதுக்கங்கள் பலவிதமாக இருக்கு, இந்திரியங்களுடைய பலவிதமான பிரவൃத்திகள். அத மாதிரி சொல்லிட்டு போலாமே, தனியா எண்ணத்துக்கு ஒவ்வொரு உடம்புலையும் ஒவ்வொரு ஜீவன் சொல்லணும், அத மாதிரி சொல்ல வேண்டாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுவும் வராது, அதுவும் வராது. ஏன் அப்படின்னாக்கா, நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா ஒரே சமயத்துல அனைத்து சரீரங்களும் பிறந்திருக்கணும், ஒரே சமயத்துல அனைத்து சரீரங்களும் பிறந்திருக்கணும், ஜென்மாவை அடைஞ்சிருக்கணும். அனைத்து சரீரங்களும் ஜென்மாவை அடைஞ்சதுன்னாக்கா அப்போ பல சரீரங்கள் இருக்கு, ஒரே சமயத்துல பிறந்திருக்குது, அதுல மனசு ஒண்டி மாறுபட்டு இருக்கு, அதுக்கு அனுகுணமா இந்திரியங்கள் மாறுபட்டு இருக்குது, அந்த பிரவൃத்தியினால இத மாதிரி சுகதுக்காதிகள்லாம் வேறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி இருக்கா லோகத்துல? அத மாதிரி லோகத்துல இல்லையே. சரீரம்ன்றது ஒரே சமயத்துல பிறக்கல, ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கு எந்தெந்த காலத்துல வரணுமோ அப்பதான் பிறக்கிறது. நீ அப்படியே ஒத்துண்டா கூட இப்ப சரீரங்கள்லாம் பேதம் இருக்கும் இல்லையோ, சரீரங்கள் பேதம் வந்ததுனால அப்போ நமக்கே ஒண்ணு எடுத்துக்கோங்க, நான் பிறக்கச்சே என் உடம்பு என்ன எப்படி இருந்தது, நான் வளர்ற சமயத்துல எப்படி இருந்தது, இப்போ க்ஷயதசை, ஏன்னா வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆகுது, இனிமேல் எனக்கு இறங்கிட்டே போறது, அதனால ஒவ்வொரு நாளும் சரீரம் மாறிட்டே தான் இருக்கு. இப்ப சரீர பேதம் எனக்கு ஒத்துருக்கே, என்னுடைய உடம்பே மாறிண்டே இருக்கிறது இந்த ஜென்மாவிலேயே, இந்த ஜென்மாவிலேயே சரீர பேதம் இருக்குது. இப்போ சரீர பேதம் இந்த ஜென்மாவிலேயே எனக்கு பல விதமா இருக்கும் இல்லையோ, அதனால பல ஆத்மான்னு சொல்ல முடியுமா? அது ஒன்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி எனக்கு நான் எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்திருக்கேன், எத்தனையோ ஜென்மாக்கள்ல எத்தனையோ உடம்பு எனக்கு வந்துருக்குது. இந்த ஜென்மாவில்தான் எனக்கு தெரியுது, இது மனுஷ ஜென்மா, அதுல பிராமண ஜென்மா, அதுல சிவவைஷ்ணவ ஜென்மா, அதுல தேசிய சம்பிரதாய ஜென்மா அப்படின்னு எனக்கு தெரியுது. இந்த ஜென்மாவில எனக்கு என்ன வந்ததுன்னாக்கா இத மாதிரியாக பல இது வந்ததுன்னு தெரியுது. ஆனா எத்தனை கோடானு கோடி ஜென்மாக்கள், இந்த கோடானு கோடி ஜென்மாக்கள்ல எனக்கு எத்தனை உடம்பு வந்தது, அத்தனை உடம்பு வந்ததுனால ஒவ்வொரு வாட்டியும் வேற வேற ஆத்மாவா, வேற வேற ஆத்மான்னு சொல்லிட்டோம்னாக்கா அப்ப எப்படி போன ஜென்மாவோட பண்ணின
கர்ம பலனை இப்ப நான் அனுபவிக்கிறேன். இன்னொன்னு, நீ வேற வேற ஆத்மான்னு சொன்னியானாக்கா, இந்த உடம்பை கொண்டு வேற வேற ஆத்மா தான் எனக்கு எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாக்கா, இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறது. இத சுவாமி தாத்திர சிந்தனைகள்லாம் சாதிச்சிருக்க. குழந்தை பிறக்கிறது, பிறந்த குழந்தைக்கு பசிக்கிறது, அழணும்னு ஏன் தோன்றது? குழந்தை அழறது. குழந்தை அழற சமயத்துல உடனே தண்ணீரத்தை கொடுக்குறான், பால் ஊட்டி விடுறா தாயார். உடனே அந்த குழந்தை பால் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி போயிடுறது. அந்த மாதிரி குழந்தை தூங்கி எழுந்துக்கிறது, அப்ப அழறது. அந்த சமயத்துல தனியா தான் படுத்துட்டு இருக்குது. தாயார் எழுந்து அணைச்சிக்கிறார். அந்த தாயாருடைய கதகதப்பு அதுக்கு தெரியறது. இப்போ பிறந்த உடனே பசி அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா? பசிச்சா அழணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு? ஆனால் அந்த குழந்தை அழறது. அதே பால் சாப்பிட்டாக்கா அதுக்கு திருப்தி வந்துடுறது. திருப்தின்னு அது எப்படி தெரிஞ்சது? சாப்பிட்டே இருக்க வேண்டியதானே. ஆனா சாப்பிடவே இல்லையே, அது இஷ்டமா சாப்பிட்டுட்டா உடனே தூங்கி போயிடுறது குழந்தை. எழுந்துட்டாக்கா அதுக்கு தனியா போனாமன்னு எப்படி தெரிஞ்சது? சில குழந்தைகள், பழைய வீடியோ கிடைச்சது எனக்கு, என் பேரனுடைய வீடியோ. 2020 குழந்தை பிறந்தது. பிறந்து ஒரு 4 மாசம் ஆச்சு. அப்போ அவ மடியில வச்சுட்டு இருக்கா குழந்தைய. ஏதோ ஒரு பாட்டு பாடுறது, அரணி சின்ன பொண்ணு பாட்டு பாடுறது. பாட்டு பாடுற சமயத்தை அந்த பாட்டுதான் அதுவும். அதை கேட்டுட்டு அந்த பேரனுக்கு துக்கம் துக்கமா வருது. 4 மாசத்துல அது என்னன்னு தெரியும் அந்த பாட்டை. துக்கம் துக்கமா அழுகுது, மூஞ்சி துக்கம் துக்கமா. எத்தனை வாடி பண்ணாலும் அந்த பாட்டை கேட்டதில் அழுகுது. பாட்டை கேட்டாலே அழுகுது. எங்களுக்கு வேடிக்கையா இருக்கு, அது எப்படி அழுக வந்தது? அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இந்த பாட்டை கேட்டா அழணும். அதே நிஜமா சொல்றேன், அந்த குழந்தை ராத்திரில தூங்கணும். 9 மணிக்கு அவன் என்ன பண்ணுவா? அது குழந்தை படுக்கிறது இருக்குவேன், அதை உள்ள இது பண்ணி விட்டுருவான். பண்ணிட்டு தன்னுடைய மடியில வச்சுட்டு அலைபாயுதை பாட்டு வச்சுட்டான், பஜகோவிந்தம் பாட்டு. அதெல்லாம் வச்சுட்டு அந்த பாட்டு அதை கேட்டுட்டே குழந்தை தூங்கிட்டு. ஒரு பக்கம் ஒரு பாட்டு வெறும பாடினாலே அழுக இன்னொரு பக்கம் இந்த நல்ல பாட்டு அலைபாயுதான் கேட்கத்த அதுக்கு சந்தோஷமா தூங்கிடுத்துப்பாங்க. அது யார் சொல்லி கொடுத்தா? இதுக்கு அழணும், இதுக்கு நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் பூர்வ ஜென்ம வாசனை இல்லாம வருமா? பூர்வ ஜென்ம வாசனை இல்லாம வரவே வராதே. அதனால பல சரீரங்கள், பல ஜென்மாக்கள் நாம் எடுக்கிறோம். பல சரீரங்கள் இருக்குது. பல சரீரங்கள் இருந்தாலும் பல ஆத்மாக்கள் கிடையாது. ஒரே ஆத்மாவுக்கு பல ஜென்மாக்கள்ல பல சரீரங்கள். அதே மாதிரி எப்போ இந்த ஜென்மாவில எனக்கு ஒரே சரீரம் இருந்தா கூட அது ஒவ்வொரு நாளும் மாறிண்டே இருக்கு. எத்தனையோ பேதங்கள் வருது. அப்படியும் ஆத்ம பேதம் இல்லை. அது மாதிரிதான் மனசு மாறி, ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு மனசு இருக்குது. மனசு வேறுபட்டதுனால ஆத்ம பேதம், அந்தக்கரண பேதத்தை கொண்டு ஆத்ம பேதம் சொல்றோம் அப்படின்னு அவ சொல்றா பாருங்க. அதுவும் தவறான வாதம். அதுவும் சொல்ல முடியாது. எப்படி சொன்னாலும் இதெல்லாம் தோஷம்தான். அது மட்டும் இல்ல, பல சரீரங்கள் இருந்தது சௌபரி மகரிஷிக்கு. பல சரீரங்கள் இருந்தாலும் எல்லா இடத்துலயும் அகம் 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 அப்படின்னு ஒரே ஆத்மா அனுபவிதான் இருக்கு. அவர் தன்னுடைய தபோபலத்தினால அவர் பல சரீரங்கள் எடுத்துட்டார், பல திருமால் எடுத்துட்டார். அத மாதிரி இவரும் பல சரீரங்கள் எடுத்துட்டார் சௌபரி மகரிஷி. அதனால பல சரீரங்கள் எடுத்துட்டாலும் ஏகையே ஆத்மா, ஒரு ஆத்மாதான் அப்படின்னு அவருக்கு வந்துதான் இல்லையா? இத மாதிரி எத்தனை பேதங்கள். அதனால நீங்க அந்த கரணத்தை வச்சுட்டு பேதம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படின்னாக்கா, நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், சரீரம் பலவிதமாக இருக்குன்றதுனாலேயே ஆத்மா வேற வேறையா ஆயிட மாட்டோம். ஒரே ஆத்மாவுக்கு பல சரீரங்கள் பல ஜென்மாக்கள்ல கிடைக்கலாம்.
இந்திரியங்கள் பலவிதமாக இருக்கலாம். ஒரு குழந்தையா இருக்கிறதே பேசுற வாக்கு இந்திரியம் எப்படி இருந்தது? அப்புறம் ஒரு 4 வயசு 5 வயசுல எப்படி பேசுற குழந்தை, 12 வயசுல எப்படி பேசுறோம், 25 வயசுல எப்படி, திருப்பி 70 வயசு 80 வயசுல அந்த குழந்தை காட்ட மோசமா பேசலாம். இதே ஒரு వ్యక్తి தான். ஆனால் இந்திரியம் தான் வேறுபட்டு இருக்கு. ஆத்மஸ்வரூபம் வேறுபடலையே, ஆத்மஸ்வரூபம் வேறுபடலை. அதனால யாரா இருந்தாலும் சரி, இந்த இந்திரிய பேதத்தினாலேயோ சரீர பேதத்தினாலேயோ எப்படி ஆத்மா வேறு வேறு அப்படின்னு சொல்ல முடியாதோ, அந்த மாதிரிதான் மனசு வேறுபட்டு இருக்குது. மனது வேறுபட்டு இருக்கிறதுனால ஆத்மா வேற வேற அப்படின்னு சொல்லவே முடியாது. அது சொன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க அவளுக்கு சரியான ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இவ்வாறு இது ஒரு ஆக்ஷேபம் தான். இன்னும் சில ஆக்ஷேபங்கள்லாம் இருக்கு. அதற்கெல்லாம் பதில் அதிக சாதிக்க போற சுவாமி தேசிகன். அத நாளைக்கு சேவிக்கலாம். இதுவும் இவ்வளவு நாள் யோகம், அதனால நாளைக்கு சேவிக்கலாம். அஸ்மத் குரு கவிதாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.